ஹலோ டியர் ஸ்டூடெண்ட்ஸ், டீச்சர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம். இந்த வீடியோவில் 10th பப்ளிக் எக்ஸாமுடைய பேப்பர் வேல்யூஷன் அப்டேட் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். தமிழகத்தில் ஏப்ரல் 30 நாளையோட தமிழகம் முழுவதுமே 10th மாணவர்களுடைய விடைத்தாள்கள் எல்லாம் கம்ப்ளீட் ஆயிரும். ஸோ எங்கள் டிஸ்ட்ரிக்ட்லேயுமே பேப்பர் திருத்தப்பட்டு கம்ப்ளீட் ஆயிடுச்சு. சில டிஸ்ட்ரிக்டில் வெள்ளிக்கிழமையே பேப்பர் வேல்யூஷன் முடிச்சுட்டாங்க. சில டிஸ்ட்ரிக்டில் சனிக்கிழமை முடிச்சிருக்காங்க. சில டிஸ்ட்ரிக்டில் நேற்று திங்கக்கிழமை முடிச்சிருக்காங்க. ஸோ இன்றும் நாளையும் தமிழகம் முழுவதுமே எல்லா கேம்ப்லையுமே 80க்கும் மேற்பட்ட கேம்பில் விடைத்தாளம் திருத்தி முடிச்சிருவாங்க. 10th மாணவருடைய ரிசல்ட்ஸ் மே 19 வெளியிடப்படும். தேர்வுத்துறை ஏற்கனவே அப்டேட்டை கொடுத்துட்டாங்க. இதில் ஏதாவது மாற்றம் இருந்தால் அதிகாரப்பூர்வமான அப்டேட் கொடுப்பாங்க. ஸோ ஃபைனல் டே அப்படிங்கும்போது பார்த்திங்கன்னா அந்த கேம்பில் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்குமே சிஎஸ்ஓக்கள் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு சின்ன ஒரு ஹானரிங் பண்ணுவோம். ஃபைனல் டே நம்ம ஒவ்வொரு டீச்சர்ஸும் வீட்டுக்கு போகிறதுக்கு 7 மணி ஆகலாம், 8 மணி கூட ஆகலாம். ஸோ சின்ன ஒரு ஹானரிங், ஒரு டீ பார்ட்டி ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். நாங்கள் இந்த 10 நாள் எப்படி பேப்பர் திருத்தணும், மாணவர்கள் என்னென்ன மிஸ்டேக்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கலாம் அதே மாதிரி சிஇஓக்கள் நிறையா ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க. பக்கத்துக்கு டீச்சர்ஸ் எல்லாம் நிறையா ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க. அதில் சின்ன ஒரு ஷேரிங் பண்ணுவோம். அந்த ஒரு நிகழ்வு தான் இந்த ஃபைனல் டே நடந்துச்சு. அதே மாதிரி இந்த ஆண்டு 10th ரிசல்ட்ஸ் சூப்பராக வந்திருக்கு. ஏன்னா விடைத்தாள்கள் பார்த்தீங்கன்னா வினாத்தாள்களை பொறுத்தளவுக்கு எல்லா மற்றைய ஆண்டுகளை காட்டிலும் வினாத்தாள் ரொம்ப ரொம்ப எளிமை. அதனால் ஃபெயிலியர்ஸ் ஒவ்வொரு பாடத்துலையுமே குறைஞ்சிருக்கு. ஃபெயிலியர்ஸ் இல்லையான்னு நீங்கள் கேட்கக்கூடாது. யாரெல்லாம் ஒரு மதிப்பெண் வினாக்களில் ஒரு 15 1 மார்க்ஸுக்குன்னா 4 மார்க், 5 மார்க், 6 மார்க் அந்த மாணவர்களால் 2 மார்க், 3 மார்க், 5 மார்க் அட்டன் பண்ண முடியாது. ஸோ அவங்க ஃபெயில் ஆகியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா எல்லா டீச்சர்ஸுமே அந்த மாணவர்கள் பாஸ் பண்ணி எப்படியாச்சும் அடுத்த கிளாஸுக்கு மூவ் பண்ணுறதுக்கு தான் முயற்சி பண்ணியிருக்காங்க. ஸோ அதற்கு அந்த மாணவர்கள் ஒத்துழைப்பு பண்ணியிருக்கணும். ஓகேங்களா? அதே மாதிரி சென்ட மார்க்கை பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா மேக்ஸில் அந்த கொஸ்டின் நம்பர் 2, கொஸ்டின் நம்பர் 8, அதே மாதிரி கம்பல்சரி 2 மார்க், கம்பல்சரி 5 மார்க் இதை யாரெல்லாம் பெர்ஃபெக்டாக கரெக்டாக எடுத்திருக்காங்களோ அவங்க தான் செண்டம் வாங்கியிருக்காங்க. செண்டம் விழுந்திருக்கு. ஆனால் மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா மேக்ஸில் இந்த ஆண்டு செண்டம் ரொம்ப குறைவாக இருக்குது. அதே மாதிரி சயின்ஸை பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா 1 மார்க்ஸ்லேயுமே 12 1 மார்க் கரெக்டாக இருக்கணும். ஏன்னா ஒரு சில 1 மார்க், உதாரணத்துக்கு ஃபஸ்ட்டு 1 மார்க்கு, 8வது 1 மார்க்கு, 11வது 1 மார்க்லாம் ரேண்டமாக நிறையா ஸ்டூடெண்ட் தப்பு வாங்கியிருக்காங்க. கம்பல்சரி 2 மார்க், கம்பல்சரி 4 மார்க் இதில் நீங்கள் மிஸ்டேக்ஸ் இல்லாமல் எழுதியிருக்க அந்த ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும்தான் சென்டம் வாங்கியிருக்காங்க. ஏன்னா இவங்க கம்பல்சரி கொஸ்டினை சூப்பராக அட்டன் பண்ணும்போது மற்ற வினாக்கெலாம் ரொம்ப எளிமை தான். சென்டம் வாங்கியிருக்காங்க. நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் மார்க் வாங்கியிருக்காங்க. இந்த கொஸ்டின்லையுமே நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் குறைவான மதிப்பெண் வாங்கியிருக்காங்க. ஸோ நல்லா படிங்க. கண்டிப்பாக நீங்கள் பாஸ் ஆனாலும் 11th உங்களுக்கு ஏற்ற மாதிரி குரூப் எடுத்து நல்லபடியாக படித்து மேல்நிலை கல்வியில் சக்ஸஸ் பண்ணுங்கள். அதேமாதிரி சோசியல் சயின்ஸை பொறுத்தவரைக்கும் பார்த்திங்கன்னா இந்த ஸ்டார்ட் அப் இந்தியா பிளான் கம்பல்சரி 2 மார்க்கில் நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் அட்டன் பண்ணலை. ஸ்டூடெண்ட்ஸ் என்னத்தை லூஸ் பண்ணியிருக்கீங்க. ஓகேங்களா? ஸோ ஆனால் மார்க் நிறையா ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. சயின்ஸ் சோஷியல் நிறையா பாஸ் இருக்குது, நிறைய அதிகமான மதிப்பெண் இருக்குது. ஆனால் சென்டம் நம்ம நிறையா வரும்னு எதிர்பார்த்தோம். சென்டம் வந்திருக்கு. நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு வரலை. ரிசல்ட்ஸ் எல்லாம் இந்த ஆண்டு எல்லா மாணவர்களுக்கும் சூப்பராக வரும். நீங்கள் ஒரு 470 மார்க் அஃபீஷியல் ஆன்சருக்கே செக் பண்ணி நீங்கள் எதிர்பார்த்து இருந்தீங்கன்னா உங்களுக்கு 5 மார்க்லேருந்து 10 மார்க் வரையும் கண்டிப்பாக சேர்த்து கிடைக்கும். கவலைப்படாதீங்க. எல்லா டீச்சர்ஸும் பெர்ஃபெக்டாக அஃபீஷியல் ஆன்சர்க்கில் என்ன எழுதியிருக்கீங்களோ அதன் வடிப்பெல்லாம் திருத்திருக்காங்க. யாருக்கும் குறைவாக மதிப்பெண் போடலை. இன்கேஸ் ரிசல்ட்ஸ் வந்ததுக்கு பிறகு உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது, மதிப்பெண் நம்ம குறைய மாதிரி இருந்தால் நீங்கள் ரீவேல்யூஷன், ரீடோட்டல், பேப்பர் ஸ்கேன் காப்பி அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் எல்லாமே செய்யலாம். ஸோ எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் ஒரு ஹாப்பியான அப்டேட். இந்த ஆண்டு 10th ரிசல்ட்ஸ் சூப்பராக வரும். இந்த அப்டேட் பிடிச்ச லைக் பண்ணுங்கள். நீங்கள் எதிர்பார்க்க மதிப்பெண்ணை கமெண்ட்டில் பதிவு செய்யுங்க.